ஏண்டா தொழிலை விட்டுட்டு எப்ப இருந்தா இந்த துப்புரியும் வேலையை ஆரம்பிச்ச நீ? கேட்டனாடா நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. நைட் ஷோ ஆராதனா போய் பாரு. யங் லவர்ஸ் பாக்குறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. டாக்டர், இது என் பிள்ளைகளுடைய போட்டோ, இது அந்த ஆணுடைய போட்டோ. ரெண்டு பேருடைய முகச்சாயல் ஒண்ணா இருக்கா இல்லையா? சொல்லுங்க டாக்டர், ஒண்ணா இருக்கா இல்லையா? முகச்சாயல் என்னமோ ஒன்னாத்தான் இருக்கு. ஆனா இதை வச்சுக்கிட்டு நான் எந்த முடிவுக்கு வர தயாரா இல்லை. டாக்டர்கள் உடனே முடிவெடுத்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா டாக்டர், என் சந்தேகம் ஊர்ஜிதமாயிடுச்சு. ஏண்டா நீ என்ன பெரிய ஒத்தல நினைப்பா மனத்துல? ஒய்ஃபை சந்தேகப்படுறதுக்கு அவன் என்ன கேரக்டர், நீ என்ன சாதாரண? டாக்டர், இந்த ஆனந்தம் என் மனைவிக்கு முன்னாலே தெரியும். இவங்க கிட்ட திருட்டுத்தனமா போன்ல பேசுறத நானே கேட்டேன் டாக்டர். உன்னால நான் ஏமாந்து போதும், திரும்ப என் வாழ்க்கையில குறுக்கிடாதுன்னு சொன்னா டாக்டர். இதை விட எனக்கு என்ன சாட்சி வேணும்? இது உன் குடும்ப விஷயம். இதுக்கு மேல நான் இதுல தலையிட தயாராக. ஆனா நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் வரக்கூடாது. முடிவு நீங்க சொன்னதுலே இருக்கு டாக்டர். நான் சொன்னேன். என்னடா சொன்ன? ஒத்தல்லோன்னு சொன்னீங்களே, அந்த ஒத்தல்லோ எடுத்த முடிவுதான். நாடகம் பார்க்கணும்னா ஒத்தல்ல நாடகம் பார்க்கணும். அதுவும் டாக்டர் ஓஆர் பாலு நடிச்சதை பார்க்கணும். அந்த ஒய்ஃப கடைசியில கழுத்தை நெரிச்சு கொள்ற காட்சி ஒண்ணு போதுமே. சட்டநாதா, ஏங்க சினிமாவுக்கு போறேன்னு சொன்னீங்க, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? எனக்கு மனசுக்கு பிடிக்கல, வந்துட்டேன். ஏன் படம் நல்லா இல்லையா? படம் சுவாரஸ்யமா தான் இருந்தது. ஆனா எனக்கு கதை பிடிக்கல. அப்படி என்ன கதை? மனைவி மேல உயிரையே வச்சிருக்கிறான் ஒரு புருஷன். ஆனா அந்த மனைவி அவனுக்கு துரோகம் செய்கிறா. ஏன் சந்தா, அந்த மனைவிக்கு அந்த புருஷன் என்ன தண்டனை கொடுத்திருப்பான்னு நினைக்கிற? கதாசிரியர் என்ன எழுதியிருக்காரோ அந்த தண்டனை கொடுப்பாங்க. அந்த கதாசிரியன் தான் என்ன எழுதியிருப்பான்னு ஒண்ணு நான் கேட்கிறேன். துரோகம் செஞ்ச மனைவியை கொலை செய்யணும்னு எழுதியிருப்பான். என்னங்க இது? விஸ்கி, மது. எத்தனை வருஷம் உங்களுக்கு இந்த பழக்கம்? எத்தனை வருஷமா உனக்கு எனக்கும் பழக்கம்? அத்தனை வருஷமா இதுக்கு எனக்கும் பழக்கம். அப்போ இத்தனை வருஷமா என்கிட்ட உண்மையை மறைச்சிருக்கீங்க. இத்தனை வருஷமா நீ என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கல. என்ன சொல்றீங்க? யாரு? உனக்கு இவனுக்கு எத்தனை வருஷமா பழக்கம்? இவனை உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னு சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது. என்ன நான் உங்ககிட்ட ஏமாந்தது போதும். நீங்க தயவு செய்து இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. நாளைக்கு காலையில நீங்க இங்க வரப்போறதாக கேள்விப்பட்டேன். நாளைக்கு மட்டுமில்ல, இனிமே என்னைக்குமே என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. டெலிபோன் டைரக்டரிய தேட அல்லாடி இருப்பியே. ஹோட்டல் ஸ்வாகத், ரூம் நம்பர் 406. நீ டெலிபோன்ல பேசுறத கேட்டதே நான் தான் சாந்தா. புருஷனுக்கு துரோகம் செய்யற மனைவியை என்ன செய்யணும்னு சொன்னேன்? என்ன செய்யணும்னு சொன்னேன்? ஏற்கனவே முரட இவங்கிட்ட போய் நான் ஒத்தலவை பத்தி சொல்லிட்டேன். சொல்றேங்க, சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். தயவு செய்து பொறுமையா கேளுங்க. நான் அவர் உண்மை காலேஜில் படிச்சோம். படிக்கிறப்போ பழகுற சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. நான் அவரை நேசிச்சேன், அவரு என்ன நேசிக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா நெருங்கி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன காதலிக்கலைங்கிற உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் பொறுப்பாளி. அன்போட பழகிறதையெல்லாம் காதல்னு எடுத்துக்கிட்டா அப்புறம் அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். போதுங்க, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. உங்களை மனசார நேசிச்சவளுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. நீ வசதியான குடும்பத்துல பிறந்தவன், நான் ரொம்ப சாதாரணமானவன். ஒரு சகோதரியா நினைச்சு உனக்கு நான் புத்திமதி சொல்றேன். தயவு செய்து என்ன மறந்துடுமா?
வச்சிருந்த அன்பெல்லாம் ஆத்திரமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் முகத்திலே விழிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. அன்னைக்கே நான் அவரை மறந்துட்டேன். அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதை தவிர நான் வேற எந்த குத்தமும் செய்யல. அப்புறம் தான் நமக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மனசார கூட உங்களுக்கு எந்த துரோகம் நினைக்கலீங்க, நினைக்கவே இல்லை. நீ பாரு உண்மையை தான் சொல்ற, மீறி உண்மையை சொல்ல மறுக்கிற. நீ எனக்கு துரோகம் நினைக்கல, நீ எனக்கு துரோகம் நினைக்கல. அப்ப நம்ம குழந்தை அவன மாதிரி இருக்கீங்க. சொல்லு, இருக்கிற அறிவு கிட்டவன் இப்படி ஏதாவது நடக்கும் பயந்தான் நான் ஓடி வந்தேன். ஆத்திரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது, எதையும் தீர விசாரிச்சாகணும். இதுல நீங்க தலையிடாதீங்க. தலையிட்டே தீர்வேன். இது என் சொந்த விஷயம். நான் உன் ஃபேமிலி டாக்டர். டாக்டர்னா வியாதியோட சரி. உனக்கு வியாதி சந்தேகங்கிற வியாதி, அதை நான் குணப்படுத்தாம விடப்போறதில்லை. ஆமாம்மா, இந்த மாதிரி சந்தேக பெருபிடியோட வாழறது தட்டத்தில் இருக்கிற சிங்கம் புலியோட பழகிற மாதிரி. எந்த நேரத்திலே ஆபத்து. டாக்டர், இப்போ உனக்கு என்ன தெரியணும் கேளு, சொல்ல சொல்றேன். எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இவ அவனை சந்திச்சாளா இல்லையா எனக்கு தெரிஞ்சாலும். சொல்லுமா. சந்திச்சிருக்கேன். பாத்தீங்களா? புரியுமா இருக்க மாட்டேனே, மேல் கொண்டு சொல்லுமா. நீ திருச்சி நர்சிங் ஹோம்ல நான் பிரசவத்துக்காக போயிருந்த போது அவரை ஒரே ஒரு தடவை சந்திச்சேன். பாத்தியாடா, அவன் ஏன் அங்க வரணும்? அவனுக்கும் பிரசவம், அதுக்காக வந்தா எனக்கு. மேல் கொண்டு சொல்லுமா. அதே சமயத்தில் அவருடைய மனைவியும் அந்த ஆஸ்பத்திரியில பிரசவத்துக்காக வந்திருந்தாங்க. நாங்க 2 பேரும் ஒரே வார்டுல இருந்தோம். அவர் மனைவி அவர் பார்க்க வந்திருந்தப்பதான் நான் அவரை பார்த்தேன். அப்போ அவர் என்ன பார்க்கல. அன்னைக்கு ஏற்பட்ட பூகம்பத்துல ஒரே குழப்பமா போச்சு. நாங்க வார்டு மாறிட்டோம். கொஞ்சம் அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லைங்க. பூகம்பம் பூகம்பம் அந்த குழப்பத்துல வார்டு மாறி இருக்காங்க. குழந்தைய மாறி இருக்க கூடாது. அறிவு கெட்டவன திருச்சி ஆஸ்பத்திரியில போய் கேட்க வேண்டிய கேள்விய இந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருந்தேன்னா என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆல்ரைட், உடனே திருச்சிக்கு போய் அந்த ஆஸ்பத்திரியில விசாரிப்போம். உடனே வா, எனக்கு வேற வேலையே கிடையாது. நான் டாக்டர். நாளைக்கு கடைசி நாள். கத்தி சித்திரை படங்க நாளைக்கு பார்த்துட்டான். என்ன சார், பூகம்பம் ஏற்பட்டு 7-8 வருஷம் ஆச்சு. இப்ப குழந்தைகள் மாறி போச்சுன்னு சொன்னா யார் சார் ஒத்துக்குவாங்க? நீங்க ஒத்துக்க வேண்டியதான் பாக்கி. நீங்க ஒரு தடவை அந்த குழந்தைய வந்து பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. நாங்க பார்க்கவே விரும்பல. இப்படி சொன்னா எப்படிப்பா? என்ன டாக்டர் பேசாம உட்கார்ந்து ஏதாவது சொல்லுங்க. நான் என்னடா பண்றது? உனக்கு கீழே வேலை செய்யறவங்களை வச்சுக்கிட்டு உன்ன அறிவு கட்டவனேன்னு சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே தடை உத்தரவு போட்டிருக்கேன். அந்த ஒரு வார்த்தை இல்லைன்னா உங்க கூட எனக்கு பேச வராதுப்பா. இதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தனா? உன் ஜூனியர் வந்திருக்கேன்டா. தம்பி, உன் பேர் என்னப்பா? பேருக்கு தகுந்த மாதிரி ராஜா மாதிரி இருக்கான். உனக்கு பசிக்கல? உள்ள டிஃபன் வச்சுக்கேன். குழந்தைகள் மாறி போனது உண்மைன்னு வச்சுக்குவோம். இப்ப என்ன புது குழப்பம்? அந்த குழந்தை அங்கேயும் இந்த குழந்தை எங்கேயும் வளர்ந்துட்டு போட்டுமே. இவன் சம்சாரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. அம்மா, அந்த பொண்ணு ஒரு மாதிரி தன் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைய கொடுமைப்படுத்துவா. கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. நாங்க நாளைக்கு வரோம், குழந்தைய பாக்குறோம், அப்புறம் முடிவு பண்ணுவோம். சத்தியடா, இதாண்டா பெத்த மனசு. கிங் சாலமன் மட்டும்தான் புத்தாலியா? என்னமோ எனக்கு முன்னால அவன் போறதுட்டா இந்த மாதிரி ஏற்கனவே ஒண்ணு சொல்லி வச்சுட்டான். அதான் அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்னடா? டாக்டர், அங்க இருக்கிற குழந்தை இவங்களை தான் இவங்க ஒத்துட்டா, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்? அதையும் இங்கேயே பேசி முடிவு பண்ணிட்டா நல்லது. உடனே இங்கே பேசி முடிவு பண்ணிக்கணுமா? என்னடா அறிவு கட்டவன? உன் கண்ணாடி நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், என் கண்ணாடி நீ மாட்டிக்கிட்டு இருக்க. மேடெல்லாம் பள்ளமா தெரியுது, சாரை பார்த்தா அகோரமா தெரியுது, உன்னை பார்த்தா அழகா தெரியுது. முதல்ல கண்ணாடி மாத்திக்கோமுடா. வேற ஒண்ணும் இல்ல, இது கூலிங் கிளாஸ், அது பவர் கிளாஸ். 2மே கண்ணாடி தான், ஆனா அதுல குறை இருக்கு, அதுக்காக மாத்திக்கிட்டோம். அப்ப புறப்படுவோமா? மத்த எல்லாம் அங்க பேசிக்குவோம். நல்லது. ஏங்க, குழந்தைய மாத்திக்கிறது தவிர வேற வழியே இல்லைங்கிறது மறைமுகமா சொல்லிட்டு போறாங்க பாத்தீங்களா? அதுவே உண்மையா இருந்தா அப்படியே செஞ்சிருவோம். குழந்தைகளை மாத்திக்குவோம். எனக்கு என்னமோ உடம்பெல்லாம் விட விட ஆடுதுங்க. ஏமா? ஒண்ணு குளுமைக்காக போடுற கண்ணாடி, இன்னொன்னு குறைக்காக போடுற கண்ணாடின்னு சொன்னாரு. அதுக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்கும். எப்படியோ மாறி போன குழந்தை எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க? என்ன செய்யறதுனே புரியல.
குழப்பமா இருக்கு. இதுல என்னங்க குழப்பம் இருக்கு? இத பாத்தீங்களா, செல்லாத காசு. இதை எவனோ என்கிட்ட தள்ளி விட்டுட்டான். ஆனா தள்ளி விட்டவன் யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே சும்மா இருப்பனுங்களா? இந்த செல்லாத காசை விட்டறிஞ்சிட்டு நல்ல காசை மாத்திக்க வேண்டியதானுங்களே.